கூட வந்து சொல்லாம பாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் பெற்றுச்சு. நாங்கள் எங்க சின்னத்திலே நின்று இருந்தா இப்ப நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் திமுக ஆதரவோடு ஓட்டு பெற்று ஜெயித்த காங்கிரஸ் கட்சி நன்றி கூட வந்து சொல்லாம பாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் பெற்றுச்சு. அதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா பெற்று ஒரு இடம்தான் ஜெயித்தது. அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அதை போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டு 2 இடங்கள் தான் வென்றார்கள். எனவே எங்களுடைய மனதிலே இப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அதை பெரிதாக நான் எங்கும் சொல்லிக் கொண்டதில்லை. இன்று நீங்கள் கேட்டதனால் அதை பற்றி சொன்னேன். எதுவாயினும் இது போன்ற தொண்டர்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் ஜூன் 27ஆம் தேதி நாங்கள் நடத்த இருக்கிற பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்படும்.